அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம தியேட்டருக்கு போனால் மறக்காமல் வாங்கி சாப்பிட்ற ஒரே ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்கார்ன் தான். ஆனால் இப்போலாம் அடிக்கடி நம்ம வீட்லேயே படம்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம பாப்கார்னை மட்டும் ஏன் மிஸ் பண்ணணும்? வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பல வெரைட்டியில் அதுவும் 5 மினிட்ஸ்லேயே பண்ண முடியும்னா ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது? 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வேணுன்ற வெரைட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். சால்ட்டடா இல்லை பெப்பர் சால்ட்டடா இல்லை சில்லி சால்ட்டடா, கேரமல் வேணுமா இல்லை சுகர் கோட்டட் வேணுமா, எது வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளாக. அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பாப்பிங் கார்ன். நார்மல் கார்ன் இல்லை, பாப்கார்னுக்குன்னே விற்பாங்க பாப்பிங் கார்ன் அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம எடுத்தாலும் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்து நிற்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக அளவு செஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா நிறைய பண்ணிக்கோங்க. நான் இப்போது இந்த அளவு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க பாத்திரத்துக்கு இது ஃபுல்லாக வரப்போது பாருங்கள். அடுத்து பாத்திரம் வந்து நமக்கு ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வேணும், இல்லைனா நீங்கள் சிம்பிளாக குக்கர்லேயே பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் என்னோடய கார்னுக்கு ஏற்ற அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இது சூடாகணும்லாம் அவசியம் இல்லை. எண்ணெய் ஊற்றின உடனே நீங்கள் கார்னை போட்டுடுங்க. கார்னை போட்டுட்டு லைட்டாக கார்ன் எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டைமில் நீங்கள், ஏன்னா அது பாப் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கார்ன் லைட்டாக பாப் ஆச்சு அப்படின்னா உடனே மூடி போட்டு மூடிடுங்க. அண்ட் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மூட போகிற மூடி ரொம்ப கனமானதாக இருக்கணும். நல்ல வெயிட்டான மூடி போடணும். காற்றுல பறக்கிற மாதிரி மூடி இருந்தால் அவ்வளோதான் காலி. உங்களோட கார்ன் எல்லாம் பாப் ஆகி அந்த மூடியை தட்டி அது ஃபுல்லாக ஸ்டவ் ஃபுல்லாக ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மூடி நல்லா வெயிட்டான மூடியாக நீங்கள் வைக்கணும். நீங்கள் மூட்ட உடனே அடுத்த செகண்ட்லேயே உங்களுக்கு டபடபடபட சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வேறு எதுவும் இல்லை, நம்மளோட கார்ன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாப் ஆகும். சவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஆரம்பிச்சு வேகமாக வந்து ஸ்லோவாக கம்மியாகும். ஸோ அந்த டைம் ஃபுல்லாக நீங்கள் மூடியே எடுக்கவே கூடாது. இது மொத்தமாக ஒரு 30 செகண்ட் தான் ஆகும். நீங்கள் வேறு எங்கேயும் போகாமல் அங்கேயே நில்லுங்க. 30 செகண்டில் அது ரெடி ஆகிடும். சவுண்டு கம்மியாகும்போது, அதாவது ரொம்ப அதிகமாக போய் சவுண்டு கம்மியாகி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன்னா அது இன்னமும் பாப் ஆகிட்ருக்கும். அந்த பாத்திரத்தோட சூட்லேயே இன்னும் நிறைய கார்ன் லாஸ்ட்டாக இருக்கிறது பாப் ஆகிட்ருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு எல்லா சவுண்டும் ஃபுல்லாக கம்மி ஆனதுக்கப்புறமா அந்த மூடியை எடுங்க. மூடி எடுத்திங்கன்னா உங்களோட பாப்கார்ன் ரெடி. ரொம்ப சிம்பிள். அது சூடாலாம் இருக்காது. நீங்கள் கையில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நார்மலான சூட்டில் தான் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து அப்போவே கூட சாப்பிட்டு பார்க்கலாம். இதை அடுத்து எந்தெந்த வெரைட்டியில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கீழே அடியில் 1-2 கார்ன் பாப் ஆகாமல் இருக்கும். சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு அது எல்லாமே வெடிச்சிடும். சில பாத்திரத்தில் எனக்கு எல்லாமே வெடிச்சிருச்சு. ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் பண்ணும்போது ஒரு சில கார்ன் கீழே பாப் ஆகாமல் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அதை செஞ்சதுக்கப்புறமா நம்ம உட்காந்து சாப்பிடும்போது அது பல்லில் தட்டுப்படும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல பாப்பான கார்னை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆகாது, 1-2 தான் அந்த மாதிரி விட்டு போயிருக்கும். பெருசாலாம் எதுவும் இருக்காது. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி சுகர் கோட்டட் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு அதை பாகு மாதிரி காய்ச்சணும். இந்த பாகு ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இந்த டைமில் நான் சால்ட்டட் பாப்கார்ன் பண்ண போகிறேன். அது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு தேவையான அளவு பாப்கார்ன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா குலுக்குனிங்கன்னா எல்லாத்துலேயும் சால்ட் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், சால்ட்டட் பாப்கார்ன் ரெடி. அடுத்து இந்த சுகர் கோட்டடுக்கு பாகோட பதம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு, பச்சை தண்ணி நார்மலான தண்ணி அதை வச்சுட்டு ஒரு சொட்டு ஊற்றி பாருங்கள். அது வந்து லைட்டாக பிசுப்புன்னு இருக்குன்னா அப்போவே ஸ்டாப் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அது கொஞ்சம் கட்டி ஆகும். அதே தண்ணியிலே போட்டு பாருங்கள். நல்லா கட்டியாக பிரிக்க முடியாத மாதிரி ஆகும். அப்படி ஆனிச்சுன்னா தான் அது கரெக்டான பதம். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பிசுப்பு பதத்தில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது என்ன ஆகும்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது கையில் ஒட்டும். கரெக்டாக அந்த பாப்கார்னில் போய் கோட் ஆகிருக்காது. ஸோ நல்லா கட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கட்டியான உடனே உங்களுக்கு தேவையான பாப்கார்ன் அதில் போட்டு அதிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி நான் இன்னொரு வெரைட்டி பண்ண போகிறது ப்ரௌன் சுகருக்கு நான் வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெல்லத்தில் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் 1/2 கப் போட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். இதில் இன்னொன்று என்னன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இல்லை நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அதே பதம் தான். அந்த நல்ல கட்டியாக வரணும். கட்டியாக ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். மறக்காதீங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து கட்டி ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நம்ம கடையில் வாங்குற மாதிரி எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் ப்ரௌன் கேரமலைஸ்டு பாப்கார்ன் ரெடி. இது நீங்கள் ஒயிட் சுகர் வச்சு கேரமலைஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பண்ணலாம். அதில் ஒரு ரிஸ்கி பாயிண்ட் என்னென்னா, கரெக்டான பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணாலும் நம்ம பாத்திரத்தோட சூட்னால அந்த கேரமலைசேஷன் வந்து ரொம்ப தீரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி எனக்கு அந்த மாதிரி தீஞ்சிருச்சு. அதனால அதுக்கப்புறம் நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை. பட் அதுலேயும் பண்ண முடியும். ஒயிட் சுகர் வச்சும் கேரமல் பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்க முடியும். பட் அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஸோ அதை நான் ட்ரை பண்ணல. பட் இந்த ஒயிட் சுகர் கோட்டட் அண்ட் ப்ரௌன் சுகர் அண்ட் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த கேரமல் பாப்கார்ன் இருக்கு இல்லையா, அதுக்கு எக்ஸாக்டான டேஸ்ட் வந்து எனக்கு இந்த ப்ரௌன் சுகரில் தான் கரெக்டாக வந்தது. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் எத்தனை வெரைட்டி வேணுமோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் கேரமல் பாப்கார்ன் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். அதாவது கொஞ்சம் லைட்டாக ஆறும்போது இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். அந்த கைப்பதம் இருக்கும்போது, அதாவது டச் பண்ணுற கைப்பதம் இருக்கும்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பீஸாக வரும். இல்லைனா அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு மொத்தமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக கை சூடுக்கு வரும்போதே நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். அவ்வளோ சூடாக இருக்காது. பட் ரொம்ப உடனே மிக்ஸ் பண்ண உடனே கை வைக்காதீங்க. கேரமல்னால சூடாக இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா ஆறிடும். அப்போது இந்த மாதிரி பிரித்து விட்டுடுங்க. பிரித்து விட்டுட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஒன்றா கட்டிப்பட்டு போய் மொத்தமாக இருக்கும். பட் சுகர் கோட்டட் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி ஆகாது. கேரமல் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டோன்னா நம்ம ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்.